இந்த வீடியோவில் பார்த்தோன்னா டாப் 3 ஃபோராம் ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறதும் சில பேருக்கு வந்து முக்கியம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட ஃபோராம் மசில் வந்து ரொம்ப விசிபிளாக வெளியே தெரிஞ்சால் தான் அவங்க பார்த்தோன்னா அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஃபோராம் மசிலை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தோன்னா உங்களுக்கு அவுட்டரில் வந்து விசிபிளாக தெரியக்கூடிய இடம் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வெயின்ஸ் வரணும், எனக்கு அந்த ஃபோராம் மசிலே பார்க்குறதுக்கு டைட்டாக இருக்கணும் ப்ரோ, ஸோ எனக்கு பார்த்தோன்னா எப்போதுமே அந்த இடத்துல நரம்பு புடச்சிக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு 3 முக்கியமான ஈஸியான ஹோம் ஒர்க் அவுட்டாக கூட இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நீ ஜிம்மில் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் சொல்கிறேன். இதை பார்த்தோன்னா எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணாலும் பண்ணலாம். 16 ஏஜுக்கு மேலே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் உமன் தாராளமாக இது வந்து பண்ணலாம். 14 ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக ஓவர் வெயிட் வச்சுலாம் இதில் பண்ண முடியாது. நார்மலாக பண்ணிங்கனாலே எல்லாருமே ஈஸியாக இதை வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா விரிஸ்ட் கேர்ள். ஸோ இந்த விரிஸ்ட் கேர்ள் அப்படின்ற ஒரு ஃபோராம் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சிட் ஆன் அ பெஞ்ச். ஒரு பெஞ்சில் வந்து நீங்கள் வந்து உட்காந்திக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் தரையில் கூட நார்மலாக வந்து உட்காந்திக்கலாம். ஸோ ஒரு பெஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பெஞ்ச் எடுத்துகிட்டு உங்களோட 2 ஃபோராம் பார்ட்டை பார்த்தா வந்து அந்த பெஞ்சில் வந்து நீங்கள் வந்து வச்சிடணும். இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் பாடி நார்மலாக நியூட்ரலாக இருந்தால் போதும். உங்களோட ஃபோராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபோராம்ஸ் கீழே ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபிங்கர்ஸில் பார்த்தோன்னா ஒரு தம்பிள்ஸை வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு 21 ஏஜில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பாயாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, 21 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 5 கேஜி அப்படி இல்லாட்டி ஒரு 6 கேஜி தம்பிள்ஸில் இந்த ஃபோராம் கேர்ள் வந்து பண்ணலாம். அது பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி 5 கேஜி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா 2.5 கேஜியில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அந்த தம்பிள்ஸை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட விரிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ உங்களோட விரிஸ்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கணும். அதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர். சும்மா மேலே தூக்கிட்டு கீழே இருக்கிறது, மேலே தூக்கிட்டு கீழே இருக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக தம்பிள்ஸை நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கணும், லூஸாக ஹோல்டு பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் கீழே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழே வந்து இறக்குங்க. உங்களோட ஃபோராம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களோட கைக்கு மேலே இருக்க அந்த ஃபோராம் மசில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, எல்போ வரைக்கும் ஆடவே கூடாது. உங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கை அப்புறம் உங்களோட ஃபிங்கர்ஸ் அது மட்டும்தான் மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு வரணும். மேலே போகணும், கீழே வரணும், மேலே போகணும், கீழே வரணும். எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த பார்ட்டில் வலிக்கும், எனக்கு பார்த்தோன்னா இது பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் பார்த்தோன்னா ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஒர்க் அவுட்டை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பிக்சரில் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த பார்ட்டில் உங்களுக்கு எங்கே பெயினாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பிக்சரில் வந்து நரம்பு தெரியுது பார்த்தீங்களா, முக்கியமாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக பெயினாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த விரிஸ்ட் கேர்ள் வந்து எத்தனை செட்டு பண்ணணும் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் இதை வந்து மார்னிங் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். முக்கியமாக ஃபோராம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விரிஸ்ட்டுகள் வந்து பண்ணிடுங்க. இதை பார்த்தோன்னா 12லேருந்து 15 ரெப்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். அதாவது ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா 15லேருந்து 12 ரெப்ஸ் வச்சுக்கலாம். அது உங்கள் ஸ்டெமினாவை பொறுத்து, உங்கள் எனர்ஜியை பொறுத்து. அதே மாதிரி நீங்கள் 3 செட்டு பண்ணணும். 3 செட்லேயும் பார்த்தோன்னா வந்து 12 ரெப்ஸும் வச்சுக்கலாம், 15 ரெப்ஸும் வச்சுக்கலாம். மொத்தமாக நீங்கள் பார்த்தோன்னா 45 டைம்ஸ் வந்து பண்ணணும். 15 15 15 இது பார்த்தோன்னா 3 செட். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தா வந்து 3 செட்டு வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிவர்ஸ் விரிஸ்ட் கேர்ள். ஸோ இந்த ரிவர்ஸ் விரிஸ்ட் கேர்ள் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்குது. அந்த ஒர்க் அவுட் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ராட்லேயும் பண்ணலாம். ஸோ ராடில் இந்த மாதிரி வீடியோவில் தர்ற மாதிரி அந்த ராட் அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே அப்வர்ட்ஸ் வந்து கொண்டு போகலாம். அது பண்ண முடியாதவங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி தம்பிள்ஸில் பண்ணுங்கள். ஸோ தம்பிள்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் கரெக்டாக வராது, ஆனால் ராடில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது 2 சிக்கல் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா நீங்கள் தம்பிள்ஸ்லேயே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் 2.5 கேஜி தம்பிள்ஸை நல்லா பிடிச்சிட்டு ஸோ உங்களோட தொடை இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட தொடை மேலே வச்சுட்டு உங்களோட தம்பிள்ஸை எந்த அளவுக்கு மேலே ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அதுதான். எந்த அளவுக்கு உங்களால் மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கணும். அப்படின்னா தான் இந்த ஒர்க் அவுட் பார்த்தோன்னா கரெக்டான ஃபார்மில் உங்களால் பண்ண முடியும். இது பண்ணும்போது பார்த்தோன்னா வந்து அதிகமான வெயிட் வச்சு பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ஸோ ஒரு எல் ஷேப்பில் உங்கள் காலை வச்சுட்டு உங்களோட எல்போ இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கையில் இருக்க எல்போவை வந்து தொடையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கீப் யுவர் எல்போஸ் அண்ட் ஃபோராம்ஸ் ஸ்டில். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் பார்த்தோன்னா 3 செட்டு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 ரெப்ஸ் வைக்க முடியுது அப்படின்னா 12 ரெப்ஸும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி 15 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா 10 ரெப்ஸ் கூட வச்சுக்கலாம். அதனால் முக்கியமாக நீங்கள் பார்த்தோன்னா செட்டை வந்து கம்மி பண்ணிடக்கூடாது. அதாவது 2 செட்டு பண்ணுறேன், 1 செட்டு பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் என்றைக்கும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பார்த்தோன்னா 3 செட் அப்படின்றத ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். அந்த 3 செட்டை பார்த்தோன்னா நீங்கள் 4
செட் 5 செட்டாக கொண்டு போகலாமே ஒழிஞ்சு ஸோ செட்ஸை வந்து எப்போதுமே குறைக்கக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒர்க் அவுட் ஃபோரம் ஒர்க் அவுட் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒர்க் அவுட் பார்த்தோன்னா வந்து ஃபார்மர் கரியர்ஸ். இது பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அவுட் தான் இருக்கும். இந்த தம்பிள்ஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் தூக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது பிக் யுவர் ஹெவி தம்பிள்ஸ் ஆர் ஃபார்மர் ஹேண்டில்ஸ். ஸோ ஃபார்மர் எப்படி ஹேண்டில்ஸ் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தோன்னா வாக் அ செட் ஆஃப் டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு 30லேருந்து ஒரு 50 ஃபீட் வந்து நடக்கணும். அதாவது 30லேருந்து 50 அடி வரைக்கும் நீங்கள் வந்து நடக்கணும். எப்படி நடக்கணும் அப்படின்னா தம்பிள்ஸை வந்து 2 கையிலையும் நல்லா பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பார்த்தோன்னா நார்மலாக வாக் பண்ணால் போதும். முக்கியமான விஷயம் தம்பிள்ஸ் வந்து ஹெவியாக இருக்கணும். லைட்டான தம்பிள்ஸ் மட்டும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. தம்பிள்ஸ் ஹெவியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 22 ஏஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பையன் அப்படி இல்லாட்டி ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 10 கேஜி அப்படி இல்லாட்டி 12 கேஜி அப்படி இல்லாட்டி 15 கேஜியில் வந்து நீங்கள் வந்து தம்பிள்ஸ் வந்து ஹெவியாக லிஃப்ட் பண்ணிக்கணும். முக்கியமான டிப்ஸ் பார்த்தோன்னா கீப் யுவர் போஸ்டர் அப்ரைட். உங்களோட போஸ்டர் பார்த்தோன்னா அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் த grip டைட். ஸோ grip அதாவது நீங்கள் அந்த தம்பிள்ஸை பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த grip பார்த்தோன்னா டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதை பார்த்தோன்னா வந்து 30லேருந்து 50 ஃபீட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது 50 ஃபீட்டாகவே நடந்துடுங்க. 30 வேணாம், 50 ஃபீட்டு நடந்துட்டு அப்படி ஒரு தடவை 50 டைம்ஸ் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செட்டு. அதே மாதிரி 100 டைம்ஸ் நடந்தீங்கன்னா 2 செட், 150 டைம்ஸ் நடந்தீங்கன்னா 3 செட்டு. ஸோ இதை மட்டும் பண்ணி முடிச்சிருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் பார்த்தோன்னா வந்து இந்த ஃபோராம் மசில் பார்த்தோன்னா எத்தனை நாள் ப்ரோ ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னா, வாரத்தில் 3 நாள் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். முக்கியமாக டோன்ட் ஸ்கிப் த wrist வார்ம் அப். ஸோ wristக்கு என்ன வார்ம் அப் தேவையோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். wrist வார்ம் அப் பண்ணாமல் இதை பண்ணி அப்படின்னா wrist செம்மையாக இன்ஜுரி ஆயிரும். எனக்குமே இது நடந்த ஒரு விஷயம். அதனால் wrist நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு wrist ரொட்டேட் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோராம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோராம் மசிலை இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட்டில் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும். அதில் நிறைய ஹேண்ட் கிரிப்பர் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஹேண்ட் கிரிப்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலயமா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ரொம்பவே 150 ருபீஸ்லலாம் ஹேண்ட் கிரிப்பர் சூப்பராக இருக்குது. நான் ஆன்லைனில் பை பண்ணி வாங்கின அந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வியூ ப்ராடக்ட், அதாவது இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு கீழே பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும். அந்த வியூ ப்ராடக்ட்டில் எல்லாமே ஃபோராம் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட், ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு லைக் போடுறதுனால வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். உங்களுக்கு எதுவும் பெரிய லாஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் அந்த லைக்கை வந்து தட்டி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.